வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் தீர்க்கும் ஆய்வறிக்கை எனலாம். லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி எப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்தும் என்கின்ற ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதாவது 2-3 நாட்களாக எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பருவமழை பற்றாக்குறை என்கிறார்களே, குறைவான மழைதான் பெய்யும் என்கிறார்களே, அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் என்கிறார்களே, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் தென்மேற்கு பருவமழையிலையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தென்மேற்கு பருவமழை குறைவாக பொழியும் என்று சொன்னார்கள். இப்ப அணைகள் நிரம்பி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மேட்டூர் அணைக்கு தண்ணீர் தொடர்ந்து திறப்புக்கேற்ற அளவு வந்து கொண்டிருக்கிறது. 120 அடியிலே இருக்கிறது. இறங்கினாலும் மீண்டும் 120 அடியை எட்டி விடுகிறது. பவானி சாகர் நிரம்பி இருக்கு. இதுவரை நிரம்பாத திருமூர்த்தியே நிரம்பிவிட்டது. அமராவதி, ஆழியாறு, பரம்பிக்குளம், என்ன திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் குண்டாறு, அடவிநாயினார் எல்லா அணையும் வழிந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது கர்நாடகாவில் அது போலதான். வட இந்தியா முழுவதும் வெள்ளப்பெருக்கு, மேக வெடிப்பு மழை. இதுவரை கண்டிராத வெள்ளம் காஷ்மீரில். பாகிஸ்தான் முழுவதும் வெள்ளம். இந்தியாவின் காஷ்மீரை விட எல்லா தண்ணீரும் பாய்ந்து ஓடக்கூடிய வழித்தடம் பாகிஸ்தான். கண்ணில் காண்பது எல்லாம் அடித்து கொண்டு செல்கிறது. பாவம், ஏதுமறியாத கால்நடைகளும் செல்வதை பார்க்க முடிகிறது. நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் போவதையும் மனவேதனையுடன் காண முடிகிறது. ஆகவே இந்த பருவமழை, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் குறைவாக பெய்யும் என்றார்கள். பொதுவாக தென்னிந்தியாவில் ஆகஸ்டில் தான் நிறைய மழை பெய்யும். இந்த ஆண்டு மே மாதமே தொடங்கி ஜூன் ஜூலையிலேயே அணைகளை நிரப்பிவிட்டது. இதுவா குறைவு? இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் குறைவாக இருந்தாலும் வட உள் பகுதிகளில் நிறைய மழைப்பிடிப்பை பொழிந்து கொண்டிருக்கிறது. வட உள் மாவட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் போதுமான அளவு மழைப்பொழிவு பொழிந்து விட்டது. போதுமான அளவு. இந்த அளவிற்கு மழை இதுவரை பெய்ததில்லை என்று சொல்லலாம். வேணா ஒரு சில இடங்களில் குறைவாக இருக்கலாம். அந்த இடங்களுக்கும் மழை பெய்ய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் சராசரி அளவு எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்யும். வழக்கமாக அது செப்டம்பரிலே தான் பெய்யும். எல் நினோ, லானினா குறித்த சந்தேகம் ஏற்கனவே இருந்துச்சு. நாம உறுதிபட இந்த ஆண்டு லானினா தான் என்று சொல்லியிருந்தோம். கடல் நீரோட்டத்தை வைத்தே. கடல் நீரோட்டம் எந்த திசையில் பயணிக்கிறது, எங்கே வெப்பத்தை ஏற்ற போகிறது என்கின்றபடி கணிப்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம நம்புறதில்லை. எல்லாமே நம்முடைய நீரோட்டங்களை வைத்து, கணக்கிடுவதை வைத்து. பசிபிக் பெருங்கடல நீரோட்டம் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் நீரோட்டம் ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறது. ஆசிய பக்கம் வெப்பம் உயரும் என்று சொன்னோம். அப்போ லானினா அமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. நடுநிலை என்று சொன்னாலும் அது நீண்ட நாள் நீடிக்காது. லானினா தான் என்று சொன்னோம். நெகட்டிவ் ஐஓடி என்று 1-2 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். நெகட்டிவ் ஐஓடி ஏற்றி விட்டது. அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வங்கக்கடலின் தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கும் அதனை ஒட்டியுள்ள, அதாவது வடக்கு இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியா வங்கக்கடலின் தெற்கு பகுதிக்கு கடத்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல் முழுவதும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. நீரோட்டம் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காஷ்மீரில் எப்படி மழை பொழிந்தது என்று நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காஷ்மீருக்கு எங்கிருந்து வந்தது வெப்ப நீராவி?
வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த தாழ்வு அமைப்பு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வழியாக ஈர்த்து, அதாவது அது எங்கிருந்து வந்துச்சு, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த காற்று வளிமண்டலத்தில் ஈர்த்து வங்கக்கடலில் கூடிய நீராவியையும் ஈர்த்து ஒட்டுமொத்த நீராவியை இமயமலை பகுதியை நோக்கி செலுத்தியது. செலுத்த காரணம், அங்கிருந்து ஒரு நிகழ்வு, காஷ்மீரிலே மையம் கொண்டிருந்த ஒரு தாழ்வு பகுதி இணைப்பு சுழற்சியால் பிணைக்க ஒடிசா தரையேறும் காற்றை, நீராவியை காஷ்மீர் வரை கொண்டு சென்றது. காஷ்மீரில் கொண்டு போய் இந்த நீராவியை அங்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை, அங்கு இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று, இதை குளிர்வித்து வெப்ப நீராவியை குளிர்வித்து மேகமாக மாற்றி கொட்டி தீர்த்தது. புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? குளிர்ச்சியும் மழை தரும். எப்படி? அதிக நீராவியை கொடுத்தால், சரிக்கு சமமாக நீராவியை கொண்டு ஏற்றினால் சரிக்கு சமமான மழை பொழிவையும் கொடுக்கும். காஷ்மீர் என்பது ஒரு குளிர்ச்சியான பகுதி. வெப்ப நீராவி அதற்கு சமமான அளவிலே சென்றால் மழைப்பொழிவு தான். அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டது, தென்மேற்கு பருவமழை பொழியாது என்றார்கள். மகாராஷ்டிராவிலே எப்படி மும்பையிலே கொட்டி தீர்த்து வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் கேரளாவிற்கும் கொட்டும் இருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர். கர்நாடகாவிற்கும் ஏற்கனவே பெய்திருக்கிறது தான், பற்றாக்குறை ஏதுமில்லை. இதுவரைக்கும் அதிக மழை தான் பொழிந்திருக்கிறது கேரளா, கர்நாடகாவில். இந்த வரக்கூடிய செப்டம்பர்ல கண்டிப்பா நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் கடக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் முதல் வாரத்தில் 5, 6, 7 தேதிகளில் குஜராத், மகாராஷ்டிரா கடலோரம் செல்ல இருக்கிறது. குஜராத்தை ஒட்டி அகமதாபாத் மற்றும் துவாரகா வழியாக கராச்சி வரை போக போகிறது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு செப்டம்பர் 2வது வாரத்தில் இருந்து நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்திற்கு அமையும். ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா, மத்திய ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி கர்நாடகா, கோவா, மத்திய ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி கர்நாடகா, கோவாவிற்கு பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் செப்டம்பர், அக்டோபரில் இருக்கு. வெயிலை பார்த்ததும் மழை பொய்த்து விடுமோ என்று நினைப்பதும், அதிக மழை கொட்டி விடுமோ, கொட்டும் பொழுது இந்த ஆண்டு கொட்டி தீர்த்து விடுமோ, பாதித்து விடுமோ என்று நினைப்பதும் இயல்பாகிவிட்டது மக்களுக்கு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உள்ளே போய் மழை பொழிவை கொடுக்கும் என்று ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். வங்கக்கடலிலே அதிகமான வெப்பம் ஏறிக்கொண்டிருக்கிறது. வெப்பம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீரோட்டத்தை கணக்கிட வேண்டும். நீரோட்டம் மிக வேகமாக தீவிரமடைந்திருக்கு. அப்ப வேகமாக தீவிரமடையும் நீரோட்டம் இன்னும் நிறைய வெப்பத்தை கொண்டு வந்துதான் ஏற்றும். நிகழ்வுகள் உருவாகி உறிஞ்சி ஊதினாலும் வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றும் அளவிற்கு நிகழ்வுகளுக்கு வெப்பம் கொடுக்கும் அமைப்பும் கடல் வெப்பத்தை உயர்த்தும் அமைப்புமாகிய நீரோட்டம் வலுவாக இருக்கிறது. இவை வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகவும் சிறு நிகழ்வு உருவானாலும் ஆணித்தனமாக செயலிழக்காமல் உள்ளே வரை பயணிக்கவும் வாய்ப்பாக அமையும். இதனால மேற்கு தொடர்ச்சி மலை வரை மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக கர்நாடகாவின் தெற்கு பகுதி, தெற்கு ஆந்திர பிரதேசம் வரை மழை பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்துல குளிர்ந்த காற்று கூடுதலாக கிடைத்தால்தான் சரிக்கு சமமாக வெப்ப நீராவியை மழையாக மாற்ற முடியும். குளிர்ந்த காற்று குறைவாகவும் வெப்ப நீராவி கூடுதலாக இருந்தால் அது மேகத்தை மட்டுமே கொடுக்கும். சரிக்கு சமமாக குளிர் நீராவி, வெப்ப நீராவி இருந்தால்தான் அதை அப்படியே மேகமாக மாற்றி அப்படியே கொட்டச் செய்யும். ஆக கண்டிப்பாக மழைப்பொழிவிலே பற்றாக்குறை இருக்காது என்று அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக நெகட்டிவ் ஐஓடி என்பது, அதாவது குமரி கடலிலும் வெப்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது. மாலத்தீவு வரை வெப்பம் உயர்ந்துதான் இருக்கிறது. அரபிக்கடலோட தெற்கு பகுதி வேணா வெப்பம் குறைவாக இருக்கலாம், அதையும் உயர்த்தும் கண்டிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே. ஆக கண்டிப்பாக அரபிக்கடலின் தெற்கு பகுதி வெப்பம் உயர்ந்து குமரிக்கடல், மாலத்தீவு வழியாக நிகழ்வுகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுதும் மழை உண்டு. ஆக நிகழ்வுகள் மாதத்திற்கு 2 வீதம் குறைந்தபட்ச வலுவான நிகழ்வுகள் காத்திருக்கு. 2 நிகழ்வு தெற்காந்திரா,
2 நிகழ்வு வட தமிழ்நாடு, 2 நிகழ்வு மத்திய தமிழ்நாடு, 2 நிகழ்வு தென் மாவட்டங்கள் என்று நிகழ்வுகள் ஜனவரி வரை இருக்கிறது. மழை பொழிவை கண்டிப்பாக நிறைய கொடுக்க இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு மட்டும் பொறுமை காத்திடுங்கள். அதற்கு பிறகு செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேல் 8லிருந்தே உங்களுக்கு எல்லாமே சாதகம் தென்பட்டுவிடும். 12லிருந்து வலுவாகிவிடும். கண்டிப்பாக செப்டம்பர் பின்னரை பகுதி, அக்டோபர் முன்னரை பகுதி தென்மேற்காகவும், அக்டோபர் 18லிருந்து ஜனவரி 26 வரை வடகிழக்கும் வலுத்திருக்கும் என்பதில் மாற்றமில்லை. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். குழம்ப வேண்டாம், தெளிவாக இருங்கள். எல்லோருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை. கடலோர மாவட்டங்கள் 25% பகுதிகள் அதீத மழை பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். அது நிகழ்வோட வழித்தடம் இருகாற்று இணைப்பை பொறுத்து வரக்கூடிய மாதங்களிலே துல்லியமாக அறிவிக்கலாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.